இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2027ஆம் ஆண்டு வரை அவருக்கு பதவிக்காலம் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த ராஜினாமாவுக்கான காரணங்கள் எதையும் அவர் குறிப்பிடவில்லை. இருப்பினும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது 3 இந்திய தேர்தல் ஆணையர்களில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே இருக்கிறார். அருண் கோயல் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. குறிப்பாக மத்திய அரசினுடைய செயலாளராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். அதன் பிறகு அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது, தேர்தல் ஆணையர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதற்கு எதிராக வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திடீரென அவர் ராஜினாமா செய்திருப்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையராக அவர் நியமிக்கப்பட்ட போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்ததையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2027ஆம் ஆண்டு வரை அவருடைய பதவிக்காலம் இருக்கக்கூடிய நிலையில் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். மக்களவை தேர்தல் தேதி இன்னும் ஒரு வார காலம் 14 அல்லது 15ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என்று இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு பரபரப்பு நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீஷாம், வணக்கம். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் எப்படி பார்க்கிறீங்க? இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றில் இப்படி நடந்ததில்லை. 1988 இந்த காலத்திலே பெரிசாஸ்திரி மட்டும்தான் தேர்தல் கமிஷனர். சேஷன் வரைக்கும் அந்த நிலை தான் தொடர்ந்தது. அதற்கு பிறகுதான் மல்டி மெம்பர் பாடியாக அது மாறியது. இப்போது அது இவரது ராஜினாமாவால் மீண்டும் சுருங்கிவிட்டது. எனவே முடிவுகளை எடுக்கும் போது கோரம் இருக்காது. உடனடியாக வேறொரு தேர்தல் கமிஷன் நியமிக்க வேண்டும். அதற்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பழைய தீர்ப்பை மாற்றி நீர்த்து போக செய்து புது சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். ஆக இனிமேல் வரவிருக்கிற தேர்தல் ஆணையர் என்பவர் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுபவராகத்தான் இருப்பார். காரணம், அந்த 3 பேரில் 2 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு வளைவாக இதை மாற்ற பார்க்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். தேர்தல் வரக்கூடிய நாள், அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் இருக்கக்கூடிய நிலையில இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது சரியான முடிவா? அது நீங்கள் சொல்வது போல சட்ட திருத்தம் நடைபெற்று பிரதமரே முடிவெடுக்கலாம் அப்படின்னும் போது நிச்சயமாக அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தலில் செயல்படுவார் அப்படின்னா அது பாஜகவுக்கு பின்னடைவா மாறாதா தேர்தல் களத்துல? கண்டிப்பாக பின்னடைவாக மாறும். ஒன்று. இரண்டாவது, இந்திய தேர்தல் கமிஷனின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக மாற்றும். அதை நினைத்துத்தான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். இந்த நாட்டின் சுதந்திரமான ஜனநாயக அமைப்புகள் ஒவ்வொன்றாக ஏதாவது ஒரு வகையிலே அவை மாற்றி அமைக்கப்படுகின்றன. அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. குறிப்பாக இந்த ஒரு மெம்பராக இருந்த தேர்தல் ஆணையத்தை மல்டி மெம்பர் பாடியாக மாற்றும் போது ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் நான் பார்த்த தேர்தல் ஆணையர்களில் சிம்ம சுப்பனமாக திகழ்ந்தவர் சேஷன் மட்டும்தான். அதற்கு பிறகு அது மல்டி மெம்பர் பாடியான பிறகு அது சரியாக செயல்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இப்போது அதற்கும் ஆபத்து வந்திருக்கிறது. நாளை முதல் இது தொடர்பான விவாதங்கள், விமர்சனங்கள் எல்லாமே எழும். அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வகையில் பின்னடைவாகத்தான் இருக்கும். காரணம், இவர் ராஜினாமா செய்திருந்தாலும் தேர்தல் முடிவடையும் வரை நீங்கள் தான் தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. அதற்கென்று எல்லா விதமான பணிகளுக்கும் ஒரு நோட்டீஸ் பீரியட் என்பது உண்டு. கண்டிப்பாக தேர்தல் தேதி நியாயமாக பார்த்தால் நாளை அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். போன முறை மார்ச் மாதம் 10ஆம் தேதி. ஆனால் அது இன்னமும் என்றைக்கு அறிவிப்பார்கள் என்றே தெரியவில்லை. பிரதமர் பல்வேறு நிகழ்வுகள் இருக்காரு, அவர் நிகழ்வுகளில் இருக்கிறார். எனவே அது முடிந்த பிறகுதான் என்றால் கிட்டத்தட்ட 20ஆம் தேதிக்கு மேல் கூட ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காரணம், இதை ஒரு காரணமாக காட்டி தேர்தல் அட்டவணையை வெளியிடுவதை மேலும் தாமதப்படுத்தலாமே. நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷியாம்.
மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல தற்போது இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயலினுடைய ராஜினாமா ஒரு முக்கிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு.